Hi children, welcome to the class. So in today's class we are going to see Unit 3 poem, a voyage. So voyage means what? பயணம் மேற்கொள்கிறது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம voyage அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். So in this poem there are 4 animals where they are decided to go to a new place. They are going to find a new place. How Columbus had done, Columbus discovered a new place, a new island. Same way, so these animals also they are going to find a new place. Okay, so let us read the poem. The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat to leave their own country and find a new one, very much in the manner Columbus had done. The boat went a sailing away and away. It sailed and they sailed for a night and a day. When all of a sudden there blew a great gale, the horse was a tremble, the tiger grew pale. The ape and the goat nearly fainted together, but the boat went a sailing in spite of bad weather. A sailing, a sailing, a sailing it goes to a wonderful country which nobody knows. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. So let us see the first stanza. The horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. As I said before, there are 4 animals: the horse, the tiger, the ape and the goat. Horse குதிரையும், tiger புலி, ape monkey and the goat hard. ஸோ இந்த நாலுமே என்ன பண்ணுச்சு? they decided one morning. ஸோ ஒரு நாளைக்கு என்ன டிசைட் பண்ணாங்க? டு ஹையர் அ போட். ஸோ ஹையர் மீன்ஸ் டு பே ரெண்ட், டு பை சம்திங். இப்போ நம்ம காசு கொடுத்தது நம்ம பொருள் வாங்குவோம். ஸோ தே வாண்ட் டு ஹையர் அ போட். ஒரு போட் ஒரு வாடகைக்கு எடுக்கிறது தான் நம்ம ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு போட்டை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஓகே, தி ஹார்ஸ் அண்ட் தி டைகர், தி ஏப் அண்ட் தி கோட் டிசைடட் ஒன் மார்னிங் டு ஹையர் அ போட். ஸோ ஒரு போட்டை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு, ஸோ வாடகைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு போகிறாங்க. டு லீவ் தேர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன், வெரி மச் இன் தி மேனர் கொலம்பஸ் had done. ஸோ ஹவு கொலம்பஸ் had discovered a new island. கொலம்பஸ் வந்து ஒரு நியூ ஐலாண்டை வந்து கண்டுபிடிச்சி அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து போனார். ஸோ அதே மாதிரி இவங்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ டு லீவ் தேர் ஓன் கண்ட்ரி, அவங்களோட இடத்துலேருந்து போகிறாங்க. அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன், ஸோ டு ஃபைண்ட் தி நியூ பிளேஸ். ஸோ வெரி மச் இன் தி மேனர், ஸோ வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ சேம் வே ஹவு கொலம்பஸ் had discovered a new island. So like that they wanted to move from one place to the another place or to the new place. Next, the boat went a sailing away and away. It sailed and they sailed for a night and day. See how they are moving. See, the boat went a sailing. அது போயிட்டே இருக்கு. sail அப்படின்னா travel in a boat. ஸோ traveling to one place. ஸோ இது போட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால sail அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுவே நம்ம ட்ரெயின் பஸ் அப்படின்னா ட்ராவல், we will say travel. Okay. ஸோ த போட் வெண்ட் அ செயிலிங். ஸோ போட்டில் போகிறதுனால செயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது மெதுவாக போகுது. த போட் வெண்ட் அ செயிலிங் அவே அண்ட் அவே. இட் செயில்ட் அண்ட் தே செயில்டு. ஸோ அதுவும் போது, அவங்களும் போட்டில் இருக்கிறவங்களும் தே ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் அ நைட் அண்ட் டே. ஸோ காலையிலையும் நைட்லேயும் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறாங்க. So the boat went a sailing away and away. So while they are sailing, see it sailed and they sailed. So boat also sailing and the animals were also in that boat, they are sailing for a night and day. When all of a sudden there blew a great gale, the horse was a tremble, the tiger grew pale. So when all of a sudden there blew a great gale. So gale means wind flowing, wind blowing. Okay, அவ்வளோ பெரிய காற்றடிக்குது. ஸோ நேச்சுரலாக நம்ம சீக்கு முன்னாடி நம்ம பீச்சுக்கெலாம் போகும்போது வெளியில் நின்றுட்டு இருந்தாலே அவ்வளோ த ஹேர் வில் ஃப்ளோ, அவ்வளோ காற்றடிக்கும், சில்னஸாக இருக்கும். ஸோ சேம் வே அவங்க பாருங்கள், கடலில் உள்ளே அவங்க போகிறாங்க போட்டில். அப்போ எவ்வளோ சில்னஸ் இருக்கும், எவ்வளோ காற்றடிக்கும். இமேஜினா. ஓகே, அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ தே வாஸ் வெரி மச் ஸ்கேர்டு. தி ஹார்ஸ் வாஸ் அ ட்ரெம்பிள். ட்ரெம்பிள்னா நடுங்க ஆரம்பிக்கிறது, நடுங்கிறது தான் ட்ரெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஷேக் ஆகிடுச்சு, ஷேக் ஹார்ஸ் வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிச்சு. த டைகர் க்ரூ பேல். ஸோ பேல் மீன்ஸ் த கலர் மாறுறது தான் நம்ம பேல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டைகர் வந்து எல்லோ கலரில் தானே இருக்கும், அது வந்து பேல் கலரில் ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறிடுச்சு அந்த காற்று அடிக்கிறதுல பயந்தத்தில்.
பயந்துட்டு சரிங்களா. ஸோ when all of a sudden there blew a great gale, so there was a sudden wind blowing in that sea, the horse was tremble, the horse became very shivering, the tiger grew pale, the tiger color was changed, so it became pale color. The ape and the goat nearly fainted together, but the boat went a sailing in spite of bad weather. See, the wind will blow, that is natural, but the boat is sailing. Okay, but inside the boat the animals are there, no, the ape and the goat, the monkey and the goat, they fainted together, so the both of them became, they lose their consciousness, மயக்க நிலைக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். ஓகே, ஸோ அந்த ஹார்ஸ் வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அந்த டைகர் புலி வந்து பேல் கலரில் போயிடுச்சு. த ஏப் அண்ட் தி கோட், ஸோ த மங்கி அண்ட் தி கோட் தே ஃபெயிண்டட், தே லூஸ் தேர் கான்ஷியஸ்னஸ், மயக்க நிலைக்கு போயிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு. பட் த போட் வெண்ட் அ செயிலிங் இன் ஸ்பைட் ஆஃப் பேட் வெதர், ஈவன் இஃப் இட் இஸ் பேட் வெதர், அவ்வளோ காற்று அடித்தும் த போட் இட் டஸ் இட்ஸ் ஒர்க். ஓகே, இட் வெண்ட் ஆன் செயிலிங். A sailing it goes. So for a long time it is sailing in the sea, the boat, to a wonderful country which nobody knows. So the boat is sailing to a new place which nobody knows. No one knows where it goes, but it is going to a new place, a wonderful country. The horse and the tiger, the ape and the goat has found a new one, as Columbus had done. So after a long time by sailing in the sea only, they found a new place. New one means new place, as Columbus had done. Same way how Columbus has discovered a new island, so these four animals also has discovered a new place, a new land. Okay, we will see the summary of this poem, children. See, so in this poem there were four friends. So who were the four friends, ma? Say with me: a horse, a tiger, an ape and a goat. A horse, a tiger, an ape and a goat. They wanted to find a new place like Columbus discovered a new land. So they wanted to find a new place. ஒரு new place அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும். How Columbus has discovered a new island. So they decided to hire a boat to sail. So what they decided? They wanted to use temporary boat, okay, to sail in that boat. They sailed for a day and night. So day and night they sailed in that boat. Suddenly there was a rough wind. So there was a hair blowing very fast in that sea. It made the horse to tremble and the tiger's face became pale. So the horse வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு. Tremble means நடுக்கம் எடுக்கிறது. And the tiger's face became pale. So it changes its color. The tiger will be yellow in color, no, yellowish color. It becomes pale. And the பயத்தில். The ape and the goat, they lost their consciousness. So மயக்க நிலைக்கு போயிட்டாங்க, monkey and the goat. The boat kept on sailing in spite of the strong wind. So even if it is strong wind, the boat it keeps on working. So it kept on sailing. It was sailing and at last found a wonderful country. So how it is stressed three times, sailing. So it is its work, isn't it? So the boat is doing its work, it's sailing. It doesn't bother that bad weather and all. So it's sailing and sailing it goes to a wonderful country which no one knew. So nobody knows where it goes, but it is going to a wonderful country. The poet concludes by saying that they had also found a new land like Columbus did. So after the long time they have found a new land, like how Columbus found a new island. That's all, children. Hope you understood this poem. Thank you.